mistake. The danger man gone for 26. It's 81 for 3. It's 97 for 5. He also made 40 in the bank. Slow delivery. என் பேரு சிவா. என்னோட ஏஜ் 25. என்னோட வேலை சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் விப்ரோ. என்னோட salary 5 lakhs per annum. கேட்க நல்லா தான் இருக்கு. முதல்ல அரியர் வச்சிருக்க 13 பேப்பரையும் கிளியர் பண்ணு. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நான் கிளியர் பண்ணிடுவேன். கிழிச்ச 10 மணி எக்ஸாம்க்கு 12 மணிக்கு போனா எப்பரா கிளியர் பண்ணுவ? அறி வேணா? வேணா. கிளியர் பண்ண வேணா. லவ் பண்ணில அதுலயாவது பங்க்சர் ஆகிக்கலாம்ல. எங்க லவ் பண்ணும்போது மட்டுமா லேட்டா போனா? அந்த பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்குள்ள லேட்டா போனா? உன்னோட சோம்பேறித்தனத்தால அவ உனக்கு மிஸ் ஆகி இன்னொருத்தனுக்கு மிஸ்ஸஸ் ஆனதுதான் மிச்சம். இப்படியே இருந்த மச்சான் கல்யாணம் நடக்காதா? நான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட காசு இல்லைன்னு உங்களுக்கு என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல்ல? ஆமா, பின்ன தொக்கமா கம்பெனி ஓடுறா நீ. காலையில இருந்து என்ன பண்றான் இவன்? ஒரு வேலையும் செய்யறது இல்ல. டே சிவா, கொஞ்சம் இபி பில் கட்டிட்டு வந்துருடா. அந்த டேபிள் மேல கார்டும் பணமும் இருக்கு. டே போடா. போடாமா. இப்ப அந்த ரிமோட்டை தூக்கி குப்பையில போட போறேன் பாரு. கிளம்பு போலாம் வா. எங்க? டேய் வாடான்னு சொல்றேன். ஏற வண்டியில. ஓகே. என்னடா நீ ஹோட்டல்லாம் வந்துருக்கா? என்னது? எப்படிடா? என்னது? அடோ பாவி. டேய் டேய் சாப்பாடு ஒத்துக்காம வாங்கியிருக்கேன். போய் தப்பாட்டு அதை அவங்க தப்பா பண்ணிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். கல்யாணம் நைட் எல்லாரும் கையில இருக்கிறது பையில எடுத்து போடுங்கப்பா. எதுக்குடா? பில்க்கு ஈஸ்டர. டேய் மச்சி என்கிட்ட பைசா இல்ல. காசு இருக்கீங்க ஓகே தானே? மிச்சத்தை டிப்ஸா வச்சுக்கோங்க. பொம்பளை போதாண்டா பழக்கம். இதை விடு அம்மா கிட்ட என்ன பதில் சொல்ல போற? ஓகே. என்னடா பணம் கட்டிட்டியா? ஏன்டா? பணம் திருடு போயிடுச்சுமா. என்னது? இபி பில் கட்ட நேரமாச்சேன்னு பொறுப்பா போயிட்டு இருந்தனா, அப்ப ரோட்ல 3 பேர் நின்று ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தன் திடீர்னு என்ன பார்த்து கை நீட்டி ஏதோ சொன்னா. இபி பில் கட்ட போறோமே, பிரச்சனை வேணாமே, நானும் ஒதுங்கிட்டான் போனேன். 3 பேர் என்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்டாங்க. நம்ம தான் குஸ்து சண்டை ஜாகிரத்திலே 95 ஆச்சே. சும்மா லெப்ட் ரைட்டுன்னு பூந்து வாங்கிட்டேன். தேங்க்யூ சார்னு கிளம்பி அவங்களும் போயிட்டானுங்க. அப்புறம் என் பேண்ட்ல ஏதோ வெயிட் கொஞ்சம் மாதிரி ஃபீலிங்கு. பார்த்தா என் பர்ஸ் அடிச்சுட்டானுங்க. அவங்களா தான் இருக்கும்னு கத்துனேன். அதுல 2 பேரு பயந்து செவிலேறி குச்சிட்டானுங்க. 3ஆவதவன் பர்ஸ தூக்கி மிட் கேர்ல போட்டான். பர்ஸ் மிட் கேர்ல பாஞ்சு போகுது. விட்டுவானா உன் புள்ள? இந்த பர்ஸ பிடிக்கிறது நானும் ஊரு பாஞ்சல்ல. பர்ஸ் பறக்கு, நான் பறக்கு. என்னது? நீயா? சத்தியமா நான் தான். எங்க விட்ட? நீ பறக்க, பர்ஸ் பறக்க. பர்ஸ் பறக்க, நான் பறக்க. கடைசியில பாஞ்சு போய் விழுந்தனா 1 feet கேப்ல என் பர்ஸ். அந்த கேப்பை யூஸ் பண்ணி பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டானுங்க பிளட்டி தீவ்ஸ். ஏண்டா ஒரு இபி பில் ஒழுங்கா கட்ட வக்கு இல்ல. உன்னெல்லாம் நம்பி எவன்டா வேலை கொடுப்பான்? உன்னை பெத்ததுக்கு 1/4 கிலோ அரிசியா பெத்திருந்தேன்னா பொங்கியாவது தின்றுப்பேன். சே, இந்த கேஸ் வேற தீர்ந்து போச்சு. டே சிவா, கொஞ்சம் இபி பில் கட்டி வந்துருடா. அந்த டேபிள் மேல கார்டும் பணமும் இருக்கு, போய் கட்டிட்டு வந்துரு. இந்த தடவையாவது ஒழுங்கா கட்டுறா.
போற தடவை மாதிரி பண்ணிராத. சார் இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இது இப்படியே போங்க. இப்படியே போனா இங்க ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று வரும். அங்கேருந்து லெஃப்ட்ல போனீங்கன்னா இங்க ஒரு முட்டு சந்து. லெஃப்ட் போனீங்கன்னா முட்டு சந்து வரும். இந்த முட்டு சந்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஓடு கூட இருக்கு. இல்ல அந்த இது சிவனேசன் அந்த அவரு தான், அந்த சார்ட் அக்கௌண்ட் தானே? தேங்க்யூ சார், தேங்க்யூ. அங்கதான் இருக்கு. கரெக்ட். சரி, ஓகே, தேங்க்யூ. ஏண்டா ஒரு ஈபிபில் ஒழுங்கா கட்ட வக்கு இல்ல, உன்னெல்லாம் நம்பி எவன்டா வேலை கொடுப்பான்? உன்னை பெத்ததுக்கு 1 கிலோ அரிசியை பெத்திருந்தேன்னா பொங்கியாவது சொல்லிருக்கேன்.